வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது தி லோன் வுல்ஃப் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸோட முதல் படமா 2008 வெளிவந்த படமான அயன்மேன் படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அயன்மேன் இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் என்னன்னா, டோனி ஸ்டார்க்ன்ற உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரன ஆப்கானிஸ்தானை சேர்ந்த 10 ரிங்ஸ் சொல்லப்படுற டெரரிஸ்ட் குரூப் கடத்திடுறாங்க. எதுக்காக கடத்தினாங்கன்னு டோனி தான் உலகத்தோட அட்வான்ஸான வெப்பனை உருவாக்கக்கூடிய திறமை உள்ளவன். அதான் அவனை கடத்தி வச்சு ஒரு அட்வான்ஸான வெப்பனை உருவாக்க சொல்றானுங்க. டோனி ரொம்ப புத்திசாலி, அதனால டெரரிஸ்ட் கேட்ட வெப்பனை உருவாக்குற மாதிரியே நடிச்சு அவன் தப்பிக்க ஒரு ஸ்பெஷல் ஆர்மரை உருவாக்குறான். அந்த ஆர்மரை பயன்படுத்தி தப்பிக்கவும் செய்யறான். அதுக்கப்புறம் டோனி ஸ்டார்க் அந்த ஆர்மரை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு அயன்மேனா மாறி அந்த 10 ரிங்ஸ் டெரரிஸ்டையும் அவங்களுக்கு பின்னாடி இருக்க உண்மையான குற்றவாளியையும் எப்படி தடுக்கிறான்றது தான் அயன்மேன் படத்தோட கதை. சரி வாங்க இப்ப நம்ம அயன்மேன் படத்தோட முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான்ல உள்ள குனார் ப்ரொவின்சி கிட்ட யுஎஸ் ஆர்மி பாதுகாப்போட டோனி ஸ்டார்க் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கான். டோனி அவனோட பாதுகாப்புக்காக வந்த சோல்ஜர்ஸ் கூடலாம் ரொம்ப ஜாலியா கேஷுவலா பேசிட்டு போயிட்டு இருக்கான். ஈவன் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கூட போட்டோலாம் எடுத்துக்கிறான். திடீர்னு இவங்க வந்த வெஹிக்கல்ஸை டெரரிஸ்ட் குரூப் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோல்ஜர்ஸ் எல்லாருமே டோனியை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா வண்டியை விட்டு இறங்கின எல்லாருமே இறந்துட்டாங்க. டோனியும் வண்டியை விட்டு இறங்கி ஓடி போய் தப்பிக்கிறதுக்காக ஒரு இடத்துல நல்லா மறைஞ்சுக்கிட்டான். டோனி பக்கத்துல ஒரு லான்ச்சர் வந்து சொருகுது. அதை பார்த்தா அது அவனோட கம்பெனியான ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட வெப்பன் தான். அந்த லான்ச்சரோட பிளாஸ்ட்ல டோனி மாட்டிக்கிட்டான். டோனியோட புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டையும் தாண்டி பயங்கரமா அவனுக்கு அடிபட்டு தாறுமாறா ரத்தம் வர ஆரம்பிச்சு அங்கேயே அவன் மயங்கிடுறான். டோனி மறுபடியும் கண் முழிச்சு பார்க்கறான். அப்ப அவன் கண் முன்னாடி டெரரிஸ்ட்லாம் நின்னுக்கிட்டு அவனை வச்சு ஒரு வீடியோ ஒன்ன ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. 36 மணி நேரத்துக்கு முன்னாடி லாஸ் வேகாஸ்ல டோனி ஸ்டார்க்கோட சாதனைகளை பாராட்டி அவனுக்கு அவார்ட் ஒன்ன பிரசன்ட் பண்ண போற மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. லெஜெண்டரி வெப்பன் டெவலப்பரான ஹாவர்ட் ஸ்டார்க்கோட பையன் தான் டோனி ஸ்டார்க். டோனி சின்ன வயசுல இருந்தே பயங்கர புத்திசாலியா இருந்தா. ஒரு இன்ஜினியரா பல விஷயங்களை ரொம்ப வேகமாவே கத்துக்கிட்டான். டோனிக்கு 17 வயசு இருக்கும் போதே அவனோட அம்மா அப்பாவான மரியா ஸ்டார்க் அண்ட் டோனி ஸ்டார்க் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. டோனிக்கு 17 வயசு தான்றதால ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட பொறுப்புகளை ஏத்துக்க முடியாது. அதனால ஹாவர்ட் ஸ்டார்க்கோட நெருங்கிய நண்பனான ஒபடைன் ஸ்டேன் கம்பெனி பொறுப்புகளை ஏத்துக்கிட்டு ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸை பார்த்துக்கிட்டான். 21 வயசுல டோனி ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓவா எல்லா பொறுப்புகளையும் ஏத்துக்கிட்டு மிகப்பெரிய கம்பெனியா ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கினான். டோனி ஸ்டார்க்கோட புத்திசாலித்தனத்தால அட்வான்ஸான பக்காவா ஒர்க் பண்ணக்கூடிய வெப்பன்ஸ்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. யுஎஸ் ஆர்மியோட வெப்பன்ஸ் எல்லாமே ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட கிரியேஷன் தான். டோனியோட நெருங்கிய நண்பனான ஆர்மி கர்னல் ஜேம்ஸ் ரோட்ஸ் இந்த வருஷத்துக்கான அப்பஜி அவார்டை டோனிக்கு பிரசன்ட் பண்றான். ஆனா அங்க பார்த்தா அந்த ஃபங்க்ஷனுக்கே டோனி வரல. ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியோட செகண்ட் இன் கமாண்டா இருக்க ஒபடைன் ஸ்டேன் தான் வந்து அந்த அவார்டை டோனிக்காக வாங்கிக்கிறாரு. டோனி அவார்டை கூட வாங்க வராம பிஸியா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா ஜாலியா கேசினோல பெட்டிங் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஜேம்ஸ் டோனி கிட்ட வந்து நான் அவார்டை உனக்கு பிரசன்ட் பண்ண போறேன்னு சொல்லியும் நீ வரலன்னு சொல்லி தாறுமாறா திட்டுறான். திட்டுறத டோனியும் பெருசா எடுத்துக்கல. அதே மாதிரி ஜேம்ஸுமே அதை பெருசா எடுத்துக்கல. ஏன்னா டோனி அப்படிதான் அவனுக்கு நல்லா தெரியும். டோனி அந்த இடத்தை விட்டு கிளம்புறான். அப்ப வேனிட்டி ஃபேர் மேகசின்காக ஒர்க் பண்ற கிறிஸ்டின் எவர்ஹார்ட் டோனி கிட்ட சில கேள்விலாம் கேட்கிறான். கிறிஸ்டின், நீங்க வெப்பன்ஸ் எல்லாம் சேல் பண்றதால உங்களை பல பேரு கொலைகாரன்னு சொல்றாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறான். அப்ப டோனி உலக அமைதியை காப்பாத்த வெப்பன்ஸ் என்னைக்கு தேவைப்படாம போகுதோ அன்னைக்கு வெப்பன் பிசினஸை விட்டு நான் போயிடுவேன்னு சொல்றான். டோனிக்கு கிறிஸ்டினை பிடிச்சிருக்கு. அதை அவள்கிட்டயுமே சொல்றான். அதனால அன்னைக்கு நைட் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. கிறிஸ்டின் மறுநாள் கண்முழிச்சு பார்க்கிறா. இப்ப அவ இருக்க இடம் தான் கலிபோர்னியால உள்ள மலிபூன்ற இடத்துல இருக்க டோனியோட வீடு. டோனியோட பர்சனல் அசிஸ்டன்டான பெப்பர் பாட்ஸ் கிறிஸ்டின் அங்க இருந்து கிளம்புறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டாங்க. டோனி அவனோட வீட்டுல இருக்க அவனோட மெக்கானிக்கல் லேப்ல எப்பவும் போல புது இன்வென்ஷன்ஸ்க்கான வேலையை பார்த்துட்டு இருக்கான். டோனி ஒரு முக்கியமான வேலையா ஆப்கானிஸ்தானுக்கு போகணும். அந்த பெப்பர் வந்து அவனுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. உடனே டோனி அவனோட காரை எடுத்துக்கிட்டு கிளம்பி அவனோட பிரைவேட் ஜெட் இருக்க இடத்துக்கு
வரான். டோனியோட பர்சனல் செக்யூரிட்டியான ஹாப்பி ஹோகனும் டோனி கூடவே போறான். அதோட டோனியோட ஃப்ரெண்டான ஜேம்ஸ் ரோட்ஸும் அவன் கூடவே போறான். டோனி 3 மணி நேரம் ஃபிளைட்க்கு லேட்டா தான் வந்தா. அதனால ஜேம்ஸ் கோவமா இருக்கான். அதனால சரக்கு கூட அடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அப்புறம் டோனி கூடவே சேர்ந்து ஃபிளைட்ல ஜாலியா சரக்கு அடிச்சுக்கிட்டே ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே போறான். டோனி இப்ப ஆப்கானிஸ்தானுக்கு வந்துட்டா. அங்க இருக்க யுஎஸ் மிலிட்டரி ஜெனரலையுமே டோனி மீட் பண்றான். டோனி ஆப்கானிஸ்தானுக்கு வந்ததுக்கான காரணம் அவன் புதுசா ரெடி பண்ண அட்வான்ஸான மிசைலான ஜெரிகோ மிசைலை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக தான். டோனி இந்த ஜெரிகோ மிசைலை பயன்படுத்தினா டெரரிஸ்ட்லாம் அவங்க ஒளிஞ்சிருக்க கேவை விட்டு வெளில வர கூட பயப்படுவாங்கன்னு சொல்றான். ஜெரிகோ மிசைலை ஃபயர் பண்றாங்க. அது ஒரு மிசைலா இருந்தாலும் பல மிசைலா பிரிஞ்சு மிகப்பெரிய பிளாஸ்டை கிரியேட் பண்ணி மிகப்பெரிய ஏரியாவை மொத்தமா நாசம் பண்ணிடுது. டோனி டெமான்ஸ்ட்ரேஷனை முடிச்சிட்டு கிளம்புறான். அப்ப ஒபடைன்ஸ்டைன் கால் பண்ணி போன வேலை நல்லபடியா முடிஞ்சுட்டான்னு கேட்கிறான். அதுக்கு டோனியும் நல்லபடியா முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ரோடியும் டோனி கூட தான் ஆர்மி வெஹிக்கல்ல போக வேண்டியது. ஆனா டோனி உன் கூட வந்தா போர் அடிக்கும்னு சொல்லி அவனை வேற வண்டிக்கு அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் தான் 10 ரிங்ஸ் ஆர்மி வண்டியெல்லாம் தாறுமாறா அட்டாக் பண்ணிட்டு டோனியவும் கடத்தி அவங்க இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. டோனி டெரரிஸ்டோட இடத்துல கண்முழிக்கிறான். அங்க ஒரு டாக்டர் இருக்காரு. அவரோட பேரு ஹோ இன்ஷென். அவரு தான் டோனிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை காப்பாத்திருக்காரு. டோனி உடம்புல ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணப்பட்டு இருக்கு. டோனி அது என்னன்னு பார்க்கறான். அதுதான் பேட்டரியில கனெக்ட் பண்ணப்பட்ட எலக்ட்ரோ மேக்னெட். நடந்த அட்டாக்கால டோனியோட சொந்த தயாரிப்புல உருவான அட்வான்ஸ் வெப்பனால டோனி உடம்புக்குள்ள எக்கச்சக்க சின்ன சின்ன ஷார்ப்னர்ஸ்லாம் இறங்கிட்டு டாக்டர் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ப்னர்ஸை வெளில எடுத்துட்டாரு. ஆனாலும் சில ஷார்ப்னர்ஸை எடுக்க முடியல. எடுக்க முடியாத ஷார்ப்னர்ஸ் டோனியோட ஹார்ட் கிட்ட நெருங்காம இருக்கதான் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை டாக்டர் டோனி உடம்புல பிக்ஸ் பண்ணியிருக்காரு. டாக்டரோட வில்லேஜ்ல டோனிக்கு அடிப்பட்ட மாதிரியான வெப்பனால பல பேருக்கு அடிபட்டிருக்கு. அப்பெல்லாம் இந்த மெத்தடால தான் டாக்டர் பல பேரை கொஞ்ச நாளைக்கு பழைக்க வச்சிருக்காரு. டோனியை அந்த டெரரிஸ்ட் குரூப்பை சேர்ந்தவனுங்க வந்து பாக்குறானுங்க. அந்த டாக்டருமே அந்த இடத்துல டோனி மாதிரி ஒரு கைதியா தான் இருக்கான். டெரரிஸ்ட் டோனி டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஜெரிகோ மிசைலை அவங்களுக்காக உருவாக்கி தர சொல்லி அவன்கிட்ட கேட்கிறானுங்க. ஆனா டோனி முடியாதுன்னு சொல்லிட்டான். அதனால உடனே அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. டோனியை கேவை விட்டு வெளில கூப்பிட்டு வரானுங்க. டோனி அங்க இருக்க வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கறான். அது எல்லாமே ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட வெப்பன்ஸ் தான். டோனி நம்ம வெப்பன்ஸ் எப்படி டெரரிஸ்ட்க்கு கிடைச்சதுன்னு புரியாம முழிக்கிறான். 10 ரிங்ஸ் கிட்ட ஜெரிகோ மிசைலை உருவாக்க தேவையான எல்லாமே இருக்கு. அவனுங்க மிசைலை உருவாக்கி கொடுத்துட்டா டோனியை விட்டுறதா சொல்றானுங்க. டோனியும் அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி நடிக்கிறான். ஆனா அவனுக்கு இவனுங்க கண்டிப்பா அவனை விட மாட்டானுங்கன்னு நல்லா தெரியும். 10 ரிங்ஸோட லீடரான ராசா நடக்கிற எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இன்ஷென் உன்னை உங்க யுஎஸ் ஆர்மி இப்ப கடுமையா தேடிக்கிட்டு இருக்கலாம். ஆனா இவங்களோட இடத்தை கண்டுபிடிச்சு வர முடியாது. உன்னை நீ மட்டும் தான் காப்பாத்திக்கணும்னு தெளிவா சொல்றாரு. டோனியும் ஜெரிகோ மிசைலை உருவாக்க தேவையான எல்லாத்தையுமே டெரரிஸ்ட வச்சு அவனோட ரூம்க்கு கொண்டு வரான். கடகட கடன்னு ரொம்ப வேகமா வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. டெரரிஸ்ட் டோனி ஒர்க் பண்ற ரூம்ல கேமராஸ் வச்சிருக்கானுங்க. அது மூலமா வேலைலாம் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. டோனி அவனுக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அந்த டெரரிஸ்ட் கிட்ட இருக்க ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட வெப்பன்ஸ்ல இருந்து தான் எடுத்துக்கிறான். எக்கச்சக்க வெப்பன்ஸ்ல இருந்து பெலடியமை எடுத்து டோனி அதை உருக்கி மோல்டுல அதை ஊத்தி ஒரு சின்ன ரிங் ஒன்ன உருவாக்குறான். இன்ஷனோட எலக்ட்ரோ மேக்னட்டால டோனியை ரொம்ப நாளைக்கு உயிரோட வச்சிருக்க முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டாவும் காம்பாக்டாவும் டோனி உருவாக்குனது தான் மினியேச்சர் ஆர்க் ரியாக்டர். டோனியோட மிகப்பெரிய ஃபேக்டரியை மொத்தமா பவர் பண்றது இந்த மாதிரியான ஒரு பெரிய ஆர்க் ரியாக்டர் தான். மினியேச்சர் ஆர்க் ரியாக்டர் 3 ஜிகாஜோல்ஸ் எனர்ஜியை ஒரு செகண்ட்க்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானது. டோனி அவனோட ஹார்ட்டை காப்பாத்திக்க மட்டும் அதை உருவாக்கல, ஒரு ஆர்மர் ஒன்ன உருவாக்கவும் அவன் பிளான் பண்ணியிருக்கான். அதுக்கான பவர் சோர்ஸாவும் இந்த ஆர்க் ரியாக்டர் தான் இருக்க போகுது. டோனி ஆர்மரோட பல மேப் ஷீட்ஸை ஒன்னா சேர்த்து பார்த்தா தான் ஆர்மர் தெரியிற மாதிரி பக்காவா பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். டோனி புது ஆர்க் ரியாக்டரை அவனோட உடம்புல ஃபிக்ஸ் பண்ணிட்டான். எல்லாத்தையுமே கேமரா மூலமா 10 ரிங்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஷன் குல்மிரான்ற ஸ்மால் டவுனை சேர்ந்தவன். அவனுக்கு அங்க ஃபேமிலியும் இருக்கு. கண்டிப்பா அவங்கள ஒரு நாள் பாப்போன்ற நம்பிக்கையும் இருக்கு. டெரரிஸ்ட் இவங்க ஒர்க் பண்றாங்களான்னு பாக்குறானுங்க. ஒர்க் பண்றாங்கன்னதும் ஒன்னும் பண்ணாம கிளம்பிட்டானுங்க. டோனி கொஞ்ச நாள்லயே அவனோட ஆர்மருக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டான். டெரரிஸ்ட்க்கு எப்படி பார்த்தாலும் டோனி பண்றது ஜெரிகோ மிசைல் மாதிரி இல்லையன்ற டவுட் லைட்டா வந்துட்டு அதனால உடனே 10 ரிங்ஸ் லீடர் ராசா டோனியோட
டோனியோட ஒர்க்கை செக் பண்றதுக்காக வரான். ராசாக்கு இப்ப இவங்க மேல டவுட் வந்துட்டு அதனால இன்ஷனை கொல்ல போறதா மிரட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உண்மையா சொல்றான். ஆனா இன்ஷன் ஜெரிகோ மிசைல தான் ரெடி பண்றோம்னு அழுத்தமா சொல்றான். டோனி இன்ஷன் எனக்கு வேணும், அப்பதான் வேலையை சீக்கிரமா முடிக்க முடியும்னு சொல்லி அவனை காப்பாத்திட்டான். ராசா நாளைக்குள்ள மொத்த மிசைலையும் அசம்பிள் பண்ணி வேலையை முடிக்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். டோனி வேகமா ஆர்மரை ரெடி பண்ற வேலையை ஆரம்பிக்கிறான். கடைசியா ஆர்மருக்கான மாஸ்கையுமே ரெடி பண்ணிட்டான். அடுத்த நாள் ஆர்மரை போட்டுக்கிறதுக்காக டோனி ரெடி ஆகுறான். அதுக்கு இன்ஷனுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி வெளில தப்பிச்சு போகணும்ன்றதுக்கான ஸ்டெப்ஸோட கணக்கையுமே இன்ஷன் டோனிக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ராசா கேமரா மூலமா பார்த்துட்டு டோனியை காணும்னு அவங்க இருக்க ரூமை செக் பண்ண ஆளுங்களை அனுப்புறான். வந்தவனுங்க டோரை ஓபன் பண்ண சொல்லி இன்ஷன்ட்ட கத்துறானுங்க. ஆனா இவங்க டோர்ல பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. டோரை டெரரிஸ்ட் ஓபன் பண்ணதும் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பிளாஸ்ட் ஆகிடுது. ராசா அதை பார்த்துட்டு அவனோட ஆளுங்க எல்லாரையும் அங்க அனுப்புறான். இன்ஷன் ஆர்மரோட பவர் சீக்வன்ஸை ஸ்டார்ட் பண்றான். ஆனா பொறுமையா தான் லோட் ஆகுது. இவங்களுக்கு டைம் அதிகமா தேவைப்படுது. இன்ஷன் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தடுக்கிறேன்னு சொல்லிட்டு டோனி சொல்றதையுமே கேட்காம ஒரு கன்னை எடுத்துக்கிட்டு போறான். இன்ஷன் முடிஞ்ச அளவுக்கு டெரரிஸ்ட விரட்டி அடிக்கிறான். ஆனா கடைசியா அவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். ஆர்மரோட பவர் சீக்வன்ஸ் முடிஞ்சு ஆர்மர் இப்ப பக்காவா ரெடி ஆகிட்டு டெரரிஸ்ட் உள்ள போய் பாக்குறாங்க. அப்ப டோனி அந்த ஆர்மருக்குள்ள இருந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். டெரரிஸ்ட் தாறுமாறா ஃபயர் பண்ணியுமே ஆர்மருக்கு ஒண்ணுமே ஆகல. டோனியை பார்த்த பயத்துல டெரரிஸ்ட்லாம் ஓடி போய் கதவை மூடிக்கிட்டானுங்க. டோனி அந்த டோரையுமே உடைச்சுக்கிட்டு வந்து பாக்குறான். அங்க இன்ஷனை கொடூரமா சுட்டு போட்டு வச்சிருக்கானுங்க. அப்ப ராசா வந்து டோனியை அட்டாக் பண்ண பார்க்க டோனி ஒரு லான்ச்சரால அவனை தாறுமாறா அட்டாக் பண்ணிட்டான். டோனி இன்ஷன் கிட்ட போய் பேசுறான். இன்ஷன் எப்பவோ டோனியை காப்பாத்த இதான் வழின்னு பிளான் பண்ணிட்டான். அதோட இன்ஷன் ஃபேமிலியுமே முன்னாடியே இறந்துட்டாங்க. அதனால அவனுக்கு சாகுறது சந்தோஷம் தான். இன்ஷன் டோனி கிட்ட உன்னோட லைஃபை வேஸ்ட் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு கடைசியா இறந்துட்டாரு. டோனி அந்த கேவை விட்டு வெளில வந்து அங்க இருந்த டெரரிஸ்ட் எல்லாரையுமே எரிச்சு கொள்றான். அதோட சேர்த்து ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட வெப்பன்ஸையுமே எரிக்கிறான். டெரரிஸ்ட் எல்லா பக்கத்துல இருந்துமே தாறுமாறா ஃபயர் பண்றாங்க. அது ஆர்மரால ஒரு லெவலுக்கு மேல தாங்க முடியல. அதோட டோனி எரிச்ச வெப்பன்ஸ் எல்லாமே வெடிக்கவும் ஆரம்பிக்குது. டோனி ஆர்மரோட பவரை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து பறந்து தப்பிக்கிறான். ஆனா ஆர்மர் ரொம்ப தூரமா பறக்காம டெசர்ட்லயே தாறுமாறா வந்து விழுந்துடுது. ஆர்மர் சுக்குநூறா நொறுங்கிட்டு ஆனா டோனி தப்பிச்சிட்டான். டோனி டெசர்ட்ல ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல யுஎஸ் ஆர்மியும் சாப்பர்ஸ்ல டோனி இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. டோனியை ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த ஜேம்ஸ் ரோட்ஸ் கடைசியா டோனியை கண்டுபிடிச்சிட்டான். யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் ஹெல்ப்போட டோனி அமெரிக்காக்கு வந்துட்டான். அங்க பெப்பர் பார்ட்ஸும் ஹாப்பி ஹோகனும் டோனிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டோனியை 3 மாசம் 10 ரிங்ஸ் கடத்தி வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தப்பிச்சு வந்திருக்கான். டோனியை பார்த்ததும் தான் பெப்பருக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. பெப்பர் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்றான். ஆனா டோனி உடனே பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு ரெடி பண்ண சொல்லிட்டான். ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்த டோனியை ஒபடைன் ஸ்டேன் வரவேற்று உள்ள கூப்பிட்டு போறான். பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது பெப்பர் கிட்ட ஏஜென்ட் ஃபில் கோல்சன் ஒருத்தன் வந்து பேசுறான். ஃபில் கோல்சன் ஸ்ட்ராட்டஜிக் ஹோம்லேண்ட் இன்டர்வென்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் டிவிஷன்ல ஏஜென்ட்டா ஒர்க் பண்றதா சொல்றான். கோல்சன் ஸ்டார்க் எப்படி டெரரிஸ்ட் கிட்ட இருந்து தப்பிச்சாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறதா சொல்றான். பெப்பருமே டோனிட்ட இத பத்தி சொல்றேன்னு சொல்லி அவனை அனுப்பிட்டாங்க. டோனி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நான் மக்களை பாதுகாக்க கிரியேட் பண்ண வெப்பன்ஸ் மக்களுக்கே ஆபத்தா இருக்கிறத பார்த்தேன். அதனால ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட வெப்பன் மேனுஃபேக்சரிங் டிவிஷனை ஷட் டவுன் பண்ண போறேன்னு சொல்றான். அதை கேட்ட ஒபடைன் ஸ்டேன் அப்புறம் பெப்பர் பார்ட்ஸ் அப்புறம் ஜேம்ஸ் ரோட்ஸ் அப்புறம் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. ஒபடைன் டோனி அங்கிருந்து அனுப்பிட்டு மீடியாவை சமாளிக்க ஆரம்பிக்கிறான். டோனி அவனோட அப்பா ஹார்வர்ட் ஸ்டார் கிரியேட் பண்ண மிகப்பெரிய ஆர்க் ரியாக்டர் டெக்னாலஜி கிட்ட தான் இருக்கான். அங்க ஸ்டேனுமே வந்து டோனி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஒபடைன் நம்ம வெப்பன்ஸ் கம்பெனி வெப்பன்ஸை உருவாக்குறது தான் நம்ம வேலைன்னு சொல்றான். டோனி இந்த ஆர்க் ரியாக்டர் டெக்னாலஜில தான் நான் ஃபியூச்சரை பார்க்கறேன்னு சொல்றான். ஒபடைன் ஆர்க் ரியாக்டரை நம்மளால எஃபிஷியன்ட்டா இருக்க மாதிரி கிரியேட் பண்ணவே முடியாதுன்னு சொல்றான். அப்பதான் டோனி அவன் கிரியேட் பண்ண எஃபிஷியன்ட்டான ஆர்க் ரியாக்டரை காட்டுறான். உடனே ஒபடைனும் டோனி சொல்றதை நம்பி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை சமாளிக்கிறது தான் கஷ்டம், ஆனா எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருன்னு
சொல்லி டோனியை அனுப்பிட்டான். டிவியில ஒரு வெப்பன் கம்பெனி எப்படி வெப்பன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணாம இருக்க முடியும்னு சொல்லி ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ பயங்கரமா கலாய்க்கிறாங்க. அதை பார்க்கிற பெப்பருக்கு கடுப்பா இருக்கு. டோனி ஆர்க் ரியாக்டரை புதுசா அப்கிரேட் பண்ணிருக்கான். அதை மாத்தி வைக்க டோனிக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பெப்பரும் வந்திருக்கா. முதல்ல பழைய ஆர்க் ரியாக்டரை வெளில எடுக்கிறா. அதுக்கப்புறம் உள்ள ஒரு காயில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதையுமே பெப்பர் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளில எடுக்கிறா. அதுக்கப்புறமா புது ஆர்க் ரியாக்டரையும் பெப்பர் டோனியோட செஸ்ட்ல பிக்ஸ் பண்றா. பெப்பர் பழைய ஆர்க் ரியாக்டரை என்ன பண்றதுன்னு கேட்க டோனி அதை அழிச்சிட சொல்லிட்டான். ஆனா அதை அழிக்க பெப்பருக்கு மனசு வரல. கர்னல் ஜேம்ஸ் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப டோனி அவனை பார்க்கறதுக்காக வரான். டோனி, நான் புதுசா உன்னை உருவாக்க போறேன், அதுல உன்னோட பங்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி ஹெல்ப் கேட்கிறான். அப்ப ஜேம்ஸ், நீ பண்றது பேசுறது எல்லாமே கொஞ்ச நாளா சரியில்லை, நீ டைம் எடுத்து யோசிச்சு எதையும் பண்ணுன்னு சொல்லி ஹெல்ப் பண்ண ஒத்துக்காம அவனை அனுப்பிட்டான். டோனி அவன் உருவாக்குன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆன ஜார்விஸ் ஹெல்ப்போட மார்க் 2ன்ற புது ப்ராஜெக்ட்கான வேலையை ஸ்டார்ட் பண்றான். டோனி அவனோட பழைய ஆர்மர் சூட்டோட மாடலை எடுத்து ரீமாடல் பண்ண ஆரம்பிக்கிறான். 10 ரிங்ஸ் ஆப்கானிஸ்தான் டெசர்ட்ல டோனியோட ஆர்மர் சூட்டோட பார்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராசா டோனி ஆர்மர் மாஸ்க கூட கண்டுபிடிச்சிட்டான். டோனி மார்க் 2 ப்ராஜெக்டா ரெடி பண்ற சூட்டை பயங்கர அட்வான்ஸா இருக்க மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கான். டோனி சூட்டோட காலை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் காலோட த்ரஸ்டர்ஸோட பவரை 10%ல வச்சு டெஸ்ட் பண்றான். அப்ப டோனி தாறுமாறா பறந்து நல்லா அவனுக்கு அடிபட்டுடுது. டோனி கைக்கான ஆர்மரையுமே மாடல் பண்ணி அப்புறம் அதை ரெடி பண்ணவும் ஆரம்பிக்கிறான். பெப்பர் டோனி கிட்ட ஒபடைன் உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறதா சொல்றா. அப்ப டோனி அவனோட ஹேண்ட் பிளாஸ்டர்ஸை டெஸ்ட் பண்றான். அப்பவும் அவனுக்கு தாறுமாறா அடிதான் படுது. டோனி ஒபடைனை போய் மீட் பண்றான். ஒபடைன், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நீ கம்பெனியை கொண்டு போற பாதை சரியில்லைன்னு நினைக்கிறாங்க, உன்னை சிஇஓ பதவியில இருந்து நீக்கவும் முடிவு பண்ணிட்டாங்க, என்னால ஒன்னும் பண்ண முடியலன்னு சொல்றான். ஒபடைன் எல்லாத்தையும் சரி பண்ண இந்த ஆர்க் ரியாக்டரையாவது அனலைஸ் பண்ண கூடுன்னு சொல்றான். ஆனா டோனி அதை கொடுக்க மறுத்துட்டான். டோனி 1% த்ரஸ்டர் பவர் வச்சு ஹேண்ட் அண்ட் லெக் ஆர்மரை டெஸ்ட் பண்றான். அப்ப ஒரு அளவுக்கு பறக்க முடியுது. டோனி 2.5% த்ரஸ்டர் பவர்ல பறக்க ட்ரைனிங் எடுத்துக்கிறான். த்ரஸ்டர்ஸை யூஸ் பண்ணி பறக்கிறது கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் கஷ்டப்பட்டு சேஃபா லேண்ட் ஆகிட்டான். டோனி இதுவரைக்கும் அவனோட வீட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த ஏஐயான ஜார்விஸ் ஹெல்ப்போட அந்த சூட்டையுமே ஆபரேட் பண்ண போறான். ஜார்விஸ் டோனி பார்க்கிற கேட்கிற எல்லாத்தையுமே பக்காவா ஸ்கேன் பண்ணி அவனுக்கு இன்ஃபர்மேஷனா கொடுக்குது. டோனி பக்காவா மார்க் 2 சூட்டை ரெடி பண்ணி முடிச்சுட்டான். அதை பக்காவா போட்டுக்கிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க ரெடி ஆகிட்டான். டோனி அவனோட வீட்டை விட்டு பறந்து வெளில போறான். டோனிக்கு அந்த சூட்டை போட்டுக்கிட்டு பறக்கிறத நினைச்சா பயங்கர சந்தோஷமா இருக்கு. டோனி ஜாலியா பறந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல இந்த சூட் எந்த அளவுக்கு பறக்கணும் டெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி ஸ்ட்ரைட்டா ஹைட்டா மேல பறந்து போறான். டோனி மேல போக போக சூட் ஃப்ரீஸ் ஆகி டோட்டலா சூட் ஆஃப் ஆகி மேல இருந்து எந்த கண்ட்ரோலும் இல்லாம டோனி கீழே விழ ஆரம்பிக்கிறான். கீழே விழ விழ ஃப்ரீஸ் ஆன ஐஸ்லாம் உடைய ஆரம்பிக்குது. கடைசியா சூட் ஆக்டிவேட் ஆகி டோனி மறுபடியும் நல்லா பறக்க ஆரம்பிச்சிட்டான். டோனி மறுபடியும் வீட்டுக்கே வந்து லேண்ட் ஆக ட்ரை பண்றான். அப்ப டோனி 2 ஃப்ளோரை உடைச்சுக்கிட்டு போய் கீழே விழுந்துட்டான். டோனிக்கு பெப்பர் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அதுல டோனியோட ஃபர்ஸ்ட் ஆர்க் ரியாக்டர் பக்காவா கேஸ் பண்ணப்பட்டு இருக்கு. அதுல பெப்பர் டோனி ஸ்டார்க்குக்கும் ஹார்ட் இருக்குன்றதுக்கு இதான் ப்ரூஃப்ன்ற மாதிரி எழுதி ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. ராசாவோட ஆளுங்க டோனியோட மார்க் 1 ஆர்மரை மறுபடியும் அசெம்பிள் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா அதெல்லாம் சுத்தமா வேலைக்கே ஆகல. டோனி சூட் ஹை அல்டிடியூட்ல பறக்கும்போது ஃப்ரீஸ் ஆகுறத தடுக்க சூட்டோட கோட்டிங்க கோல்டு டைட்டானியம் ஆலாயால ரெடி பண்ண சொல்லி ஜார்விஸ்ட சொல்றான். டிவில ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடான ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போறத பத்தி சொல்றாங்க. ஆனா டோனிக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கான இன்விடேஷன் வரல. டிவிலயுமே டோனியை இன்னைக்கு நைட் இந்த ஃபங்க்ஷன்ல பார்க்கிறது கஷ்டம் தான் சொல்றாங்க. ஜார்விஸ் கோல்டு டைட்டானியம் சூட் எப்படி இருக்கும்னு ரெண்டரிங் பண்ணி காட்டுது. ஃபுல்லா கோல்டு கலர் இருக்கிறது டோனிக்கு பிடிக்கல. அதனால அவனோட கார் கலரை பார்த்துட்டு கொஞ்சம் அங்கங்க ரெட்டையுமே சேர்த்துக்க சொல்றான். ரெட் கலரை போட்டு ரெண்டரிங் பண்ணதும் தான் சூட் பார்க்க பயங்கர அழகா இருக்கு. டோனி அவனை இன்வைட் பண்ணாத அந்த ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட ஃபங்க்ஷனுக்கு வேணும்னே போறான். போகும்போது வேணும்னே ஒரு தாத்தாவை தட்டி கொடுத்துட்டு போறான். ஸ்டேன்க்கு ஸ்டார்க் அங்க வந்தது ஷாக்கா இருக்கு. ஸ்டேன் எதையும் அவசரப்பட்டு பண்ணிடாதன்னு சொல்லி வார்ன் பண்ணி ஸ்டார்க்க உள்ள அனுப்புறான். உள்ள டோனி ஏஜென்ட் ஃபில் கோல்சனை மீட் பண்றான். பண்ணி தனியா மீட் பண்ணி பேச ஒரு அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிக்கிறான். டோனி பெப்பர் அங்க அவ்வளோ அழகான ட்ரெஸ்ல பார்த்ததும் அப்படியே மயங்கிட்டான். அதனால அவ கூட போய் டான்ஸும் ஆடுறான். 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியா டான்ஸ் ஆடுறாங்க. ஆனா பெப்பருக்கு அந்த மாதிரி டான்ஸ் ஆடி பழக்கம் இல்ல. அதனால ரொம்ப நர்வஸா ஃபீல் பண்றா. 2 பேரும் வெளில வந்து
வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் கிரியேட் ஆகுது. அதனால கிஸ் பண்ணிக்க போறாங்க. ஆனா பண்ணல. கிறிஸ்டின் டோனி கிட்ட வந்து நீ வெப்பன்ஸையே மேனுஃபேக்சர் பண்ண போறது இல்லைன்னு சொல்ற. ஆனா நேத்து ஆப்கானிஸ்தான்ல உள்ள குல்மிரான்ற டவுன்ல உன்னோட வெப்பன்ஸை தான் டெரரிஸ்ட் பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்றா. டோனிக்கு எந்த ஷிப்மெண்ட்டையுமே நான் அப்ரூவ் பண்ணல, அப்புறம் எப்படி வெப்பன்ஸ் டெரரிஸ்ட்க்கு சப்ளை பண்ணப்பட்டுச்சுன்னு புரியாம முழிக்கிறான். டோனி உடனே அதை பத்தி ஒபரைன் ஸ்டேன்ட்ட கேட்கிறான். அவன் நம்ம தான் ஆர்மிக்கும் வெப்பன்ஸை கொடுக்கிறோம், டெரரிஸ்ட்க்கும் வெப்பன்ஸை கொடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, நான் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மூலியமா ஒன்ன வெளியே அனுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். டோனி நியூஸ் மூலியமா டென்ட்ரிங்ஸால மட்டும் குல்மிரா டவுன் மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறான். டோனி பயங்கர கடுப்போட சூட்டோட எனர்ஜி பிளாஸ்டர்ஸோட பவரை செக் பண்றான். அதுவும் பக்காவா ஒர்க் ஆகுது. டோனி புதுசா பக்காவா ரெடி பண்ணப்பட்ட சூட்டை போட்டுக்கிட்டு இப்ப தாறுமாறா ரெடி ஆகிட்டான். டோனி பறந்து டென்ட்ரிங்ஸ் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க குல்மிரா டவுனை நோக்கி போறான். குல்மிரால இருக்க வில்லேஜ்ல டெரரிஸ்ட்லாம் வேணும்னே கொடூரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. டோனி அந்த இடத்துக்கு வரான். வந்து அங்க இருக்க டெரரிஸ்ட் எல்லாரையும் பார்த்து பார்த்து போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். சில பேரு மக்களை கொன்னுடுவோன்னு மிரட்டுறானுங்க. அப்ப டோனி ஜார்விஸால எய்ம் பண்ணி அவனுங்க கதையை முடிச்சிட்டான். டோனி அங்க மறைஞ்சிருந்த முக்கியமான டெரரிஸ்ட மக்கள்கிட்ட புடிச்சு கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். டோனி போகும்போது அவனை டெரரிஸ்ட்லாம் டேங்கை வச்சு சுட்டு தள்ளிட்டானுங்க. கடைசியில டோனி அந்த டேங்கையுமே தாறுமாறா செதற விட்டுட்டான். டோனி அங்க இருக்க ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் வெப்பன்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். கலிபோர்னியால இருக்க யுஎஸ் ஏர்போர்ஸ்க்கு ஏதோ ஒன்னு வார் ஜோன்ல பறந்துகிட்டு இருக்கிறது ரேடார் மூலியமா தெரியுது. கர்னல் ரோட்ஸும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துட்டான். ரேடார் மூலியமா அது என்னன்னு கரெக்டா தெரிஞ்சுக்க முடியல. ஆனா அது ஆவியேட்டரா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது சின்னதா இருக்கு. ரோட்ஸ்க்கு டோனி மேல டவுட் வந்து இந்த ஏரியால உன்னோட இன்வென்ஷன்ஸை ஏதாவது டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கியான்னு கால் பண்ணி கேட்கிறான். ஆனா டோனி மறுத்துட்டான். ஏர்போர்ஸ் அது என்னன்னு தெரியாம அதை காலி பண்ண 2 ஜெட்ஸை வேற அனுப்பிட்டாங்க. டோனி எப்படியாவது தப்பிச்சிடலான்னு பாக்குறான். ஆனா வந்தவனுங்க தாறுமாறா ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா டோனி கஷ்டப்பட்டு தப்பிச்சுட்டே இருக்கான். டோனி ஆவியேட்டர்ஸ்ட இருந்து இப்போதைக்கு மறைஞ்சுக்கிட்டு ரோட்ஸ்க்கு கால் பண்ணி அது ட்ரோனும் இல்ல எனிமியும் இல்ல, அது நான் ஒரு சூட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். பைலட் ஒருத்தன் இன்னொரு ஆவியேட்டருக்கு கீழே சூட்டை பார்த்துட்டு அந்த பைலட்ட சொல்லிட்டான். அந்த பைலட் ஆவியேட்டரை ஷேக் பண்ணி அவனை கீழே தள்ளிட்டான். அப்ப கண்ட்ரோல் இல்லாம டோனி இன்னொரு ஆவியேட்டரை டேமேஜ் பண்ணிட்டான். பைலட் எஜெக்ட் ஆகி எப்படியோ தப்பிச்சிட்டான். ஆனா பாராசூட் ஒர்க் ஆகல. அப்ப டோனி வந்து பைலட்டை பிடிச்சி மாட்டிக்கிட்ட பாராசூட்டை எடுத்து விட்டுட்டு அவனை காப்பாத்திட்டு போயிடுறான். ஜேம்ஸ் ரோட்ஸ் இதை வெல்லவும் சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இப்பதான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. கர்னல் ரோட்ஸ் பிரஸ் கிட்ட ஆவியேட்டர்ஸை யூஸ் பண்ணது ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸ் தான் சொல்லி சமாளிச்சிட்டான். டோனி ஈஸியா சூட்டை போட்டுட்டான். ஆனா மிஷின்ஸ் இப்ப சூட்டை கரெக்டா தான் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. பெப்பர் அப்பாங்க வந்துட்டாங்க. சூட்டோட டோனியவும் பார்த்துட்டாங்க. ஒபரைன் ஸ்டேன் ராசாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். ஸ்டேன் தான் டோனியை கொல்றதுக்காக ராசாவை ஹையர் பண்ணி இருந்திருக்கான். ஆனா ராசா டோனியை வச்சு வெப்பனை ரெடி பண்ண பார்த்து ஃபெயிலியர் ஆகிட்டான். ராசா அவன் அசெம்பிள் பண்ணி வச்சிருக்க டோனியோட ஃபர்ஸ்ட் சூட்டை ஸ்டேன்ட்ட காட்டுறான். ராசா இந்த மாடல் சூட்டை நான் உனக்கு தரேன், அதுக்கு பதிலா பல சூட்ஸை எனக்காக ரெடி பண்ணி தரணும்னு சொல்லி டீல் பேசுறான். ஸ்டான் ஒரு சானிக் சவுண்ட் டிவைஸை யூஸ் பண்றான். அதனால ராசாவால அசைய முடியாத மாதிரி நல்லா லாக் ஆகிட்டான். இப்ப 15 நிமிஷத்துக்கு ராசாவால அசைய முடியாது, பேரலைஸ் ஆன மாதிரி தான் இருப்பான். அப்புறம் ஸ்டானோட கார்ட்ஸ் டெரரிஸ்ட் கதையெல்லாம் முடிச்சிட்டு அந்த ஆர்மரியுமே எடுத்துக்கிட்டானுங்க. ஸ்டான் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட ஆர்க் ரியாக்டருக்கு கீழே இருக்க செக்டர் 16 யாருக்கும் தெரியாம ரெடி பண்ணி பெஸ்ட் இன்ஜினியர்ஸை ஹையர் பண்ணி அயன் மாங்கர்ன்ற ப்ராஜெக்டை ஆரம்பிக்க சொல்றான். டோனி ஒரு பென்ட்ரைவை பெப்பர்ட்ட கொடுத்து ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட ஷிப்பிங் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றான். அப்பதான் அவனால அவனோட வெப்பன்ஸ்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் அழிக்க முடியும். பெப்பருக்கு டோனி பண்றது பேசுறதெல்லாம் பார்த்தா அவனுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமா இருக்கு. அதனால அவளால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். டோனி இப்பதான் நான் பண்ணதெல்லாம் சரி பண்ண நினைக்கிறேன், நான் எதையும் யோசிக்காம பண்ணல, நல்லா யோசிச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். அப்பதான் பெப்பர் டோனி சொன்னதை பண்ண ஒத்துக்கிட்டா. பெப்பர் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓ ரூமுக்கு போறா. பென்ட்ரைவை போட்டு அங்க இருக்க லேப்டாப்ல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறா. ஒபடைன் செக்டர் 16ல டோனியோட சூட் மாதிரியே ஒன்ன உருவாக்கிக்கிட்டு இருக்கான் பெப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிறா. ஒபடைன் ஃபைல்ல டெரரிஸ்ட் சம்பந்தப்பட்ட வீடியோ ஒன்னு இருக்கு. அதுல டெரரிஸ்ட் நீ டோனி ஸ்டார்க் தான் டார்கெட்னு எங்க கிட்ட சொல்லல, ஸ்டார்க்கை கொல்லணும்னா அதுக்கான பிரைஸ் அதிகமா வேணும்னு சொல்றானுங்க. அந்த வீடியோவை பார்த்த பெப்பருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. திடீர்னு அந்த இடத்துக்கு ஒபடைன் ஸ்டேன் வந்துட்டான். வந்து நார்மலா டோனியை இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி நார்மலா தான் பேசுறான். பெப்பருமே அப்ப நார்மலா ஆக்ட் பண்ணிட்டு எல்லா
ஃபைல்ஸையுமே காப்பி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். பெப்பர் போனதும் ஒபடைன் கம்ப்யூட்டரை செக் பண்றான். அப்ப அவன் ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சுட்டு ஏஜென்ட் கோல்சன் பெப்பரை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பெப்பர் அவனையுமே கூட கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட்டான். ஸ்டேனோட இன்ஜினியர்ஸால ஆர்க் ரியாக்டரை மட்டும் உருவாக்கவே முடியல. அதனால ஸ்டேன் பயங்கரமா அவனுங்க மேல கோவப்படுறான். பெப்பர் டோனிக்கு கால் பண்றான். டோனியுமே பேச போறான். அப்ப ஸ்டேன் சானிக் சவுண்ட் டிவைஸை யூஸ் பண்ணி டோனியை டெம்பரரியா பேரலைஸ் பண்ணிட்டான். இந்த சவுண்ட் டிவைஸை உருவாக்குனது கூட டோனி தான். ஆனா அதை கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணல. ஒபடைன் டோனியோட ஆர்க் ரியாக்டரை எடுத்துக்கிட்டு அவன் பொறுமையா அங்கேயே சாகட்டும்னு விட்டுட்டு கிளம்பிட்டான். பெப்பர் ரோடிக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லி உடனே டோனியை கண்டுபிடிக்க சொல்றான். டோனி ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட வீட்டுல இருக்க பழைய ஆர்க் ரியாக்டரை எடுக்கிறதுக்காக போறான். கஷ்டப்பட்டு கிட்ட போயும் அந்த கேஸை அவனால எடுக்க முடியல. அப்ப டோனியோட மெக்கானிக்கல் ரோபோட் அதை எடுத்து அவன்கிட்ட கொடுக்குது. ஒபடைன் அவன் உருவாக்குன அயன்மாங்கர்ன்ற சூட்ல அவன் எடுத்துட்டு வந்த ஆர்க் ரியாக்டரை பொருத்துறான். ரோட்ஸ் டோனி வீட்டுல போய் பார்த்தா அப்ப டோனி கீழே கிடக்குறான். ஆனா பழைய ஆர்க் ரியாக்டரை செஸ்ட்ல பொருத்தி உயிருக்கு பாதிப்பு இல்லாம தப்பிச்சிட்டான். பெப்பர் ஏஜென்ட் ஃபில் கோல்சனோட சேர்ந்து ஒபடைன் அரெஸ்ட் பண்றதுக்காக செக்டர் 16க்கு போயிட்டு இருக்கா. பெப்பர் உள்ள போலான்னு பார்த்தா டோர்ல அவ கார்டு ஒர்க் ஆகல. அப்ப கோல்சன் சின்ன பாம்பை வச்சு டோர் லாக்க உடைக்கிறான். அந்த சத்தம் கேட்டதும் ஒபடைன் அயன்மாங்கர் சூட்டை ஆக்டிவேட் பண்றான். டோனி இப்ப நார்மல் ஆகிட்டான். அவனோட சூட்டை போட்டுக்கிட்டும் ரெடி ஆகிட்டான். சூட்டை பார்த்த ரோடிக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. டோனி சூட்டோட அங்கிருந்து கிளம்பிட்டான். ரோடிக்கு டோனி மாடல் சூட்டை பார்த்ததும் அடுத்த வாட்டி நம்மளும் அதை யூஸ் பண்ணணும்னு தோணுது. ஏஜென்ட்ஸும் பெப்பரும் சேர்ந்து உள்ள போறாங்க. அப்ப அயன்மாங்கர் மறைஞ்சிருந்து அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அயன்மாங்கர் பெப்பரை கொல்ல பார்க்கறான். ஆனா அவ ஓடி தப்பிச்சிட்டா. டோனி ஆர்க் ரியாக்டர் பழசு. அதனால அதுல பவர் 48% தான் இருக்கு. அயன்மாங்கர் தரைய பொளந்துட்டு மேல வந்து பெப்பரை கொல்ல போறான். அப்ப கரெக்டா டோனி வந்து அயன்மாங்கரோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஒரு ஃபேமிலி கார்ல மாட்டிக்கிட்டாங்க. அந்த காரை எடுத்து அயன்மாங்கர் டோனியை அட்டாக் பண்ண பார்க்க டோனி மொத்த பவரையுமே செஸ்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி ஃபயர் பண்றான். அதுல அயன்மாங்கர் மாட்டி பறந்துட்டான். டோனி கார்ல இருந்த ஃபேமிலியை காப்பாத்திட்டான். அயன்மாங்கர் எதை பத்தியுமே கவலைப்படாம டோனியை போட்டு பொளந்து எடுத்துட்டு இருக்கான். டோனி பறக்கிறத பார்த்த அயன்மாங்கருமே பறக்க ஆரம்பிக்கிறான். டோனி நேரா மேல பறந்து போறான். அயன்மாங்கரும் விடாம நேரா அவனை ஃபாலோ பண்ணிட்டே போறான். ஏர்ஃபோர்ஸ் ரேடார்ல மறுபடியும் 2 பேர் பறக்கிறது மாட்டிக்கிச்சு. அவங்கள அட்டாக் பண்ண ஆளுங்களை அனுப்ப போறாங்க. ஆனா அதுக்குள்ள ரோடி அங்க போய் அவங்கள தடுத்துட்டான். அயன்மாங்கர் மேல போக போக ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஆனா அப்பவும் அது டோனியை பிடிச்சிட்டு திடீர்னு அயன்மாங்கர் டோட்டலா ஃப்ரீஸ் ஆகி தாறுமாறா கீழே விட ஆரம்பிக்குது. டோனியோட சூட்லயுமே பவர் கம்மியாகிட்டு அதனால கஷ்டப்பட்டு தான் அவன் கீழே வந்து லேண்ட் ஆகுறான். டோனி சண்டை முடிஞ்சிட்டுன்னு சூட்டை கொஞ்சம் கழட்டிட்டான். அப்ப திடீர்னு அயன்மாங்கர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். டோனி மீதி மிச்சம் இருக்க சூட்டை வச்சு சண்டை போடுறான். ஆனா அதெல்லாம் அயன்மாங்கரை ஒண்ணுமே பண்ணல. டோனி மறைஞ்சிருந்து பெப்பருக்கு கால் பண்ணி உடனே போய் பெரிய ஆர்க் ரியாக்டரை ஓவர்லோட் பண்ணி வெடிக்க வைக்க சொல்றான். பெப்பரும் போய் ஓவர்லோட் பண்ற வேலையை ஆரம்பிக்கிறான். டோனி முடிஞ்ச அளவுக்கு அயன்மாங்கர் சூட்டை டேமேஜ் பண்றான். அயன்மாங்கர் டோனி ஹெல்மெட்டையுமே கழட்டிட்டு அதை உடைச்சு சுக்குநூறா போட்டுட்டான். அயன்மாங்கர் டோனியை கொல்ல ட்ரை பண்றான். அப்ப கரெக்டா ஆர்க் ரியாக்டர் ஓவர்லோட் ஆகி அதுல அயன்மாங்கருமே நல்லா மாட்டிக்கிட்டான். அயன்மாங்கர் மயங்கி ஆர்க் ரியாக்டருக்குள்ளேயே விழுந்து ஆர்க் ரியாக்டர் பிளாஸ்ட் ஆகிடுது. அதுல அயன்மாங்கர் கதையும் முடிஞ்சிடுது. டோனி ஸ்டார்க்கு பெருசா ஒண்ணும் ஆகல. அவன் ஆர்க் ரியாக்டர் டேமேஜ்ல இருந்து தப்பிச்சிட்டான். ரோட்ஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ்ல நடந்த ஆக்சிடென்ட் ஒரு ரோபோட்டிக் மேல் ஃபங்க்ஷனால நடந்ததுன்னு சொல்லிட்டான். நியூஸ் பேப்பர்ல டோனியோட சூட்க்கு அயன்மேன் பேரு வச்சுட்டாங்க. அந்த பேரு டோனிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏஜென்ட் ஃபில் கோல்சன் நடந்த அட்டாக்கான கவர் ஸ்டோரி மொத்தத்தையுமே டோனிட்ட சொல்லிட்டான். அதை பிரஸ் கிட்ட சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ஃபில் கோல்சன் சாதாரண ஏஜென்ட் இல்ல, அவன் ஷீல்டுன்ற சீக்ரெட் டிவிஷனுக்காக ஒர்க் பண்றதா சொல்றான். டோனி பிரஸ் கிட்ட வந்து பேசுறான். அவனுக்கு கதையெல்லாம் சொல்லி சமாளிக்க தெரியல. அதனால ஓபனா நான் தான் அயன்மேன்னு சொல்லிட்டான். டோனி அவனோட வீட்டுல தனியா இருக்கும்போது அவனை பார்க்க ஷீல்டு டைரக்டர் நிக் ஃபியூரி வராரு. ஃபியூரி டோனி கிட்ட நீ மட்டும் இந்த யூனிவர்ஸ்ல சூப்பர் ஹீரோ இல்ல, அதனால உன்கிட்ட அவெஞ்சர்ஸ் இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம் பத்தி பேசணும்னு சொல்றாரு. இதோட அயன்மேன் படத்தோட முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே. டாடா, பை பை.